அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3002. ஆக்சுவலாக நேற்று இந்த மாதிரி பேட்டர்னில் வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 911 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இது அப்படியே சிக்ஸாக்காக நம்மளுக்கு பி போர்டு, ஏ போர்டு, டி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 112 அப்படிங்கிறது அப்படியே 002 வந்துருச்சு. இவன் தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஓரளவுக்கு அப்படியே நெருங்கி தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதே நான் மூலிமா சொல்லிடுறேன். சரி, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி இன்றைக்கி விடுமுறை, அதனால் நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதுலேருந்து ஃபைனலாக நம்ம கொடுக்கக்கூடிய 2 செட்டுங்கிறது தனியாக இன்னொரு வீடியோவை நாளைக்கு காலையில் இது பண்ணுவோம். இப்போதைக்கு இன்றைக்கி லீவு, இன்றைக்கி விடுமுறைங்கிறதுனால நேற்று வச்ச கணிப்பை வச்சு நாளைக்கு கெஸிங் எடுக்கிறதா, இல்லை லாஸ்ட் டைமாக வந்து இந்த லீவு நாட்களுக்கு முன்னாடி எப்படி அடிச்சிருக்காங்கிறத பார்க்குறதாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதனால் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி சொல்லப்போனால் நம்ம ஆல் போர்டில் நம்ம வந்து 1 அல்லது 2 கொடுத்தேன். ஆக்சுவலாக 1க்கு வந்து 0 தான் வந்துருக்கணும், ஆனால் அது கொஞ்சம் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, பார்ப்போம் இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்குன்ட்டு அப்படிங்கிறது. சரி நண்பர்களே, இப்போ வந்து சொல்லப்போனால் வியாழன் வெள்ளி அப்படிங்கும்போது வியாழக்கிழமை வந்த ட்ராவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை எப்படி ரிசல்ட் வந்திருக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு இங்கே காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி நண்பர்களே, இப்போ இந்த வியாழன் வெள்ளி அப்படின்னு நான் எடுக்கும்போது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9455 அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இந்த 9455 வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றத பார்த்தோம்னா, இது வந்து என்ன டேட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். இது வந்து 24 ஜூலை, 24 ஜூலை, அதுக்கு வந்து 25 ஜூலை, அதுக்குரிய ரிசல்ட் தான் இது. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துங்க எப்படி இதில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்பிளாகவே உங்களுக்கு இருக்கும், ஆனாலும் நீங்கள் பாருங்கள் எப்படி வருது. ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன வருதுன்னா 3002 அப்படிங்கும்போது இங்கே 9க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு 7, இங்கே 4க்கு 7 அப்படிங்கும்போது 0க்கு 3, இங்கே 5க்கு 8 அப்படிங்கும்போது 0க்கு 3, இங்கே 5க்கு 9 அப்படிங்கும்போது 0க்கு 6. சரி, இந்த 7366 நீங்கள் எழுதிங்க. ஓகேவா? இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா, அந்த வியாழக்கிழமை வந்ததுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நம்ம நேற்று ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, 7336 எழுதிங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்போ வந்துருச்சு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் தெளிவாக நான் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 31 ஜூலை, 1 ஆகஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த ரிசல்ட் இதில் இருக்குது. சரி, இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த இடத்துல 3002 அப்படிங்கும்போது 1க்கு 4 அப்படிங்கும்போது 3க்கு 6, 5க்கு 2 அப்படிங்கும்போது 0க்கு 7, 9க்கு 2 அப்படிங்கும்போது 0க்கு 8, 7க்கு 6 அப்படிங்கும்போது 2க்கு 1. சரி, இப்போ இதில் வந்து இதில் ஒரு சின்ன விஷயம், ஒரே நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா 0க்கு நம்மளுக்கு 9க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 0க்கு வந்து 3. ஓகேங்களா? நானும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பவர் சார்ட்டில் 9க்கு 2 அப்படிங்கும்போது 0க்கு 3. ஆமாம் நண்பர்களே, 0க்கு வந்து 3. ஓகேவா? அப்படிங்கும்போது 7க்கு 6 அப்படின்னா 2க்கு 1. ஸோ இந்த 6731 அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2922 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2922க்கு 8405 இது எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 7 ஆகஸ்ட்டுக்கு 8 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட்டுக்கு வந்திருக்கு இந்த 2922 8405 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 3002 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு 8 அப்படிங்கும்போது 3க்கு 9, 0க்கு 9க்கு 4 அப்படின்னா 0க்கு வந்து 5, 2க்கு 0 அப்படின்னா 0க்கு வந்து 8. அதே மாதிரியே இந்த இடத்துல 2க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு டேரெக்டாக 2க்கு 5. ஸோ இதில் 9585
நான் உங்களுக்கு இப்போ வந்து மொத்தமாகவே 3 செட்டு தான் நம்ம இதுலேருந்து நம்ம இந்த கால்குலேஷன் மெத்தடில் வருது. ஓகேங்களா, இதில் தான் நம்ம எடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த 7900 இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 7900 அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7900 அப்படிங்கிறது இந்த 3002 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு கால்குலேஷனில் அப்படிங்கிறத சுருக்கமாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடாக நார்மலாக இந்த வெள்ளிக்கிழமை வந்தால் வியாழக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை எப்படி வருதுங்கிற மேட்ச் பண்ணி ஒரு 3 செட் எடுத்துருக்கோம். இப்போ இது இல்லாமல் நம்ம இந்த ஆகஸ்ட் 15 அப்படி லீவ் அந்த விடுமுறை அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி நாளுக்கு அடுத்த நாளுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் திரும்ப சுருக்கமாக ஒரு விஷயத்தில் சொல்லி முடிச்சிடுவோம். சரி நண்பர்களே, இப்போ வந்து அன்னைக்கு நம்மளுக்கு வந்து 7900 அந்த ரிசல்ட்டை நான் × 3 × 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 ஆலையும் 6 ஆலையும் பெருக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு எனக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு கிடைக்கிதுன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 142,200 அப்படின்னு கிடைக்கிது. நம்மளுக்கு ரிசல்ட்டு நேற்று 002. சரி, அப்படிங்கும்போது நம்ம வந்து வேறு என்ன மாதிரி இந்த 002ங்கிற ரிசல்ட் இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணாமல் நான் வந்து நேற்று வந்த 3002 × 3 × 6 அப்படின்னு நான் எடுக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 036. அப்போ அது அப்படியே 630 கூட வரலாம். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. இவ்வளோ தான். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இப்போ வந்து இந்த ஒரு 10 வருஷ சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 14ஆம் தேதி மோஸ்ட்லி 14க்கும் 16க்கும் இடையில் 15ஆம் தேதி அந்த விடுமுறைக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு எடுக்கக்கூடிய இதில் வந்து நம்ம ஏற்கனவே கால்குலேஷன் மெத்தடில் 630ங்கிறதும் அது இல்லாமல் 3 செட்டுங்கிறதும் வச்சுருக்கோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு 002 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கணக்கில் எது வந்துச்சுன்னா எடுத்துக்கேன். சரி, சொல்ல பாருங்கள். இப்படி இதில் பார்த்தீங்கன்னா 014 109 630 இதில் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1க்கு வந்து இங்கே வந்து 8 இருக்குது. 8. சரி, அதே மாதிரி இங்கே 0க்கு வந்து 8 இருக்குது. 8 அப்படி இருக்குது. 0க்கு வந்து 7 இருக்குது. 887 அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ 887 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஜஸ்ட்டு 0க்கு உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். சாரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 0க்கு நம்மளுக்கு சி போர்டில் வந்து 2 அப்படிங்கும்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா 8 8 1க்கு 9 1க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் இங்கே இருக்கிறது 1க்கு 9 1க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 3க்கு 8னா 2க்கு 7. அதே மாதிரி 1க்கு 9னா 2க்கு 0. 1க்கு 8னா 2க்கு 9. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஜிக்ஜாக்காக தான் வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு தான் நண்பர்களே, அதாவது இந்த வியாழக்கிழமைனா வெள்ளிக்கிழமை அந்த பேட்டர்ன் படி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மேட்சிங்கில் நம்ம எடுக்கும்போது இதுலேருந்து பவரோ இல்லை இது ஏதாச்சும் ஒரு இந்த 573 இந்த 014 இந்த 451 இந்த 109 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டினியூவாக தான் வரணும். அதுக்கு மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவ்வளோதான். ஸோ இதில் தான் நான் சொல்கிறது தான். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு டேரெக்டாக பவரே எடுப்போமே. இந்த பார்த்திங்களா, இந்த 769 இருக்குது, இங்கே 974 இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ 7க்கு 9 பவர் அப்படிங்கும்போது இதே பேட்டர்னில் நான் பவர் எடுத்தால் எனக்கு என்ன வருது? 7க்கு 9 அப்படிங்கும்போது 7க்கு 9 அப்படின்னா 0க்கு 2 வருது. அதே மாதிரியே 6க்கு 7 அப்படிங்கும்போது 0க்கு 1 வருது. 9க்கு 4 அப்படிங்கும்போது 2க்கு 9க்கு 4 அப்படின்னா 2க்கு 7 வருது. ஸோ 217 வருது. ஆனால் நம்ம கெஸ்ஸிங்கில் 36 31 85 37 இப்படி தான் வருது. அதனால் இந்த கணிப்புகள் இந்த ஒரு ரிசல்ட் பேஸில் பார்த்தா அடுத்த நாள் கண்டினியூவாக வருது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தோம்னா
இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னால் ஷார்ட்டாகவும் சுருக்கமாக சொல்ல முடியும். இருந்தாலும் இன்றைக்கி விடுமுறை நாட்கள், நேற்று இன்றைக்கி அப்படிங்கும்போது எப்படி இது வருது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். சரி, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா L7336 6731 9585 இது. இப்போ நான் இதை எப்படி என்ன மேட்ச் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ தெளிவாகவே உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். 7 7 3 3 6 6 7 3 1 9 5 8 5. ஓகே, இப்போ இதில் நான் காமனாக இருக்கிற நம்பரை எடுத்துக்க வரேன். இப்போ சொல்லப்போனால் பி போர்டில் 3, சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டு அப்படிங்கும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 73 இருக்குது, 36 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 76 இருக்குது, இந்த இடத்துல 31 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 95 இருக்குது, இந்த பக்கம் 85 இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு சொல்லப்போனால், ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு 2க்கு, ஏன்னா இந்த சைடு 36 37, 2க்கு 7 வரலாம், ஓகேவா? அதே மாதிரியே ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 0க்கு டைரெக்டாக பவர் பார்த்தோன்னா 0க்கு வந்து 3 தான் பவர். ஸோ இந்த பேட்டர்னில் நான் எடுத்து இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இது மூலியமாக சிங்கிள் ஒரே இது அப்படின்னு செட்டுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து 337. ஸோ இப்போ இங்கே வர்றதை நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிசியில் எப்படி பிரித்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக DABC 3 3 7. டி போரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3க்கு வந்து 7 7337. இதை பாக்ஸ்லையும் வைக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் பார்க்கலாம், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது ஏபி அப்படின்னு செப்பரேட்டாக அனுப்பணும். ஏபி 33 36 37 85 58 33 36 37 85 58. பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 37 76 37 கரெக்டாக 73, அதே மாதிரி 59 36 31 85 37 85 76 73 59 36 31. இது பிசி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசியில் 37 36 89. இது ஏசி. சரி, இப்போ நான் காமனாக ஆல் போர்டு அப்படிங்கும்போது என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்த்தா 3 தான். 3 வரலாம்னா 3க்கு 6. இவ்வளோ தான் பார்த்துங்க. இப்போ நம்ம நாளைக்கு வரக்கூடிய வீடியோக்களில் நான் இப்போ கொடுத்ததுலையே இன்னும் வந்து ஒரு செட்டு ரொம்ப கன்ஃபார்மாக இதில் எப்படி வரும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.